ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Taste Daily. Taste the Daily. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாரா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. அம்மா இன்னைக்கு திங்கட்கிழமையே களத்தில் இறங்கியாச்சு. சரி, முதல் கேள்வி ஆரம்பிச்சிட்டுமா சார்? சோமவாரம் ஆரம்பிங்க. ரைட்டு சார். முதல் கேள்வி ஆவுடையார் கோயிலிருந்து அன்வர் கேட்கிறார். இன்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் 110 விதியின் கீழ் சிறப்பான திட்டங்களை அறிவித்துள்ளாரே, இந்த திட்டங்களை எப்படி பார்க்கிறீர்கள்? எப்படி பார்க்கிறீங்கன்னா எல்லாரும் கண்ணால பாக்குற மாதிரி, அதாவது பாசிட்டிவா பாக்குறீங்களா நெகட்டிவா பாக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ரைட்டு, நம்ம நடுநிலையா பாக்குறோம். ஓ 6 சிலிண்டர் இருக்கு, 3 சிலிண்டர் கொடுத்தனால நடுநிலையோ? ஆமா, இல்ல அது 6 சிலிண்டர், அதுல வேற தகுதி உள்ள 2.5 லட்சம் வருடாந்திர வருமானம் உள்ளவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. இப்போனா மாசம் கிட்டத்தட்ட 20,000 ரூபா வருதுன்னு தோராயமா வச்சுங்களேன். அப்போ மறுபடியும் அதே திமுக மாதிரி தான் எல்லாருக்கும் இலவசம்னு சொல்லிட்டு எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபான்னு சொன்னாங்க. அப்புறம் தகுதி உள்ளன்னு சொல்லி குறைச்சிட்டாங்க. இவரும் வந்து எல்லா பெண்களுக்கும் 2500 சொல்லி 1000 தான் கொடுத்தாரு. பாக்கி 1500 கேட்டால் நிதி நிலைமை சரியானதுக்கு அப்புறம்னாரு. எப்போன்னு சொல்லி மரிய வில்சன் நிதி அமைச்சரை கேட்டால் 2 வருஷம் ஆகும். எது நிதி நிலைமை சீராவதுக்கு? நிதி நிலைமை சீராவதற்கு 2 வருடம் ஆகும். எதுக்கு? அந்த 1500 ரூபா சேர்த்து கொடுக்கறதுக்கு. 2500 ரூபா தேர்தல் அறிக்கையில மகளிர் திட்டத்துல. ஆமா. ஆனா இப்ப போக்குவரத்துல வந்து அவ்வளவும் ஃப்ரீ. புறநகர், மாநகர், மாவட்டம் டு மாவட்டம் 6000 கோடி ரூபாய் அதனால கடன் சுமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கேஸ் சிலிண்டரும் 3 சிலிண்டர் 6க்கு பதில் 3 அந்த மாதிரி கொண்டுறாங்க. இதுக்கும் பல 1000 கோடி வரப்போகுது. ஆமா, கட்டாயம் வரக்கூடிய விஷயம்தான் அது. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, ஒன்று நீங்களும் திமுக ஆட்சி மாதிரியே வந்து முதல்ல தேர்தல் அறிக்கையில் ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிட்டி முட்டி நீங்கள் அறிவிக்க வேண்டிய அழுத்தம் வரும்பொழுது இந்த மாதிரி தகுதி உள்ளவர்களுக்கு இல்லை 6க்கு பதில் 3 இப்படின்ற ஒன்று, இது ஒரு, அதாவது சொன்ன சொல்லை நீங்கள் காப்பாற்றவில்லை. அதே சமயத்தில் அறிவித்தவரை மகிழ்ச்சி. சரி, மகிழ்ச்சியா இருந்துடலாமான்னு கேட்டால் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தால் டக்குன்னு கூடவே ஒரு கவலையும் வருது. உங்கள்கிட்ட ஏது போனால் கஜானா காலின்னு நீங்கள் ஏற்கனவே சொன்னது தான் வெள்ளை அறிக்கையில். கஜானா காலியை வந்து நம்ம வந்து தாவேக்காவை வந்து விமர்சனம் செய்யவில்லை. ஏற்கனவே திமுக அரசு அப்படி தான் வச்சுட்டு போச்சு. அவங்கள கேட்டால் எனக்கு முன்னால் அதிமுக அப்படி தான் வச்சுட்டு போனாங்கன்னு இது பாட்டு ஓடும். அது பரம்பரையாக ஓடும். அது நான் என்ன சொல்கிறேன்னா, கஜானா காலி என்னும்போது புத்திசாலித்தனமாக அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாள்லேருந்துன்னு சொல்லிட்டாரு. கொஞ்சம் 2 மாதம் கேப் கிடைக்கும். ஆமாம். இப்போ வருமானத்திற்கு என்ன வழி? டாஸ்மாகை தவிர இப்போதைக்கு உங்களுக்கு ஒன்றும் வருமானம் பெரிய அளவில் கிடையாது. ஆமாம், அங்கே டாஸ்மாகில் 717 கடையை மூடிட்டீங்க. ஆனால் வந்து ஏதோ ஆன்லைன்லாம் சொன்னீங்களே தவிர அது இப்போ சொல்கிறாங்க. முன்னால் வந்து இருந்த திமுகவில் இருந்தபோது ஒரு இது வந்து ஒரு கேஸ் பாட்டில், அதாவது 48 பாட்டில், அது வந்து பில்லோட போடுவாங்களா? இன்னொரு கேஸ் வந்து பில் இல்லாமல் இல்லீகலாக போடுவாங்களா? 1:1. 1:1. அந்த 1:1 இதில் ஒரு கமிஷனு, அதில் வந்து பாதி மொத்த டர்ன் ஓவர்லேயே பாதி. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே டாக்ஸ் இல்லாமல் வருது இல்லை. இப்போ அதை ஒழிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இந்த தாவேக ஆட்சி வந்து டாஸ்மாகில். அந்த வரை அதை நாம் வரவேற்கிறோம். இந்த சட்டவிரோதமாக ஒரு அரசையும் ஏமாற்றி மக்களையும் ஏமாற்றி ஒரு சில அரசியல்வாதிகள் மட்டும், ஒரு சில என்ன யாருன்னு நமக்கு தெரியும், அது எங்கே போகுது, தலைமைக்கு போகுது, எல்லாமே தெரியும். ஆனால் என்ன சொல்கிறாங்க, இப்போ அந்த கமிஷன் வந்து ஏதோ 48 இவ்வளோ % அவ்வளோ % கணக்கெலாம் இருந்துச்சு. அதை விட கூட கமிஷன் 4% வாங்குறாங்களாம் தாவேக ஆட்சியில். என்ன அதுக்கு வந்து அவங்க ஒரு நியாயம் கற்பிக்கிறார்கள், இது சொல்லப்படுகிறது. என் தகவல் என்னென்னா, உங்களுக்கு தான் நாங்கள் வந்து எல்லாமே இதில் கொண்டு வந்துடுறோம்ல, அதில் பாதி பணம் நீங்கள் கொடுக்க வேண்டி வரது இல்லைல்ல. அந்த 1:1 இல்லைல்ல. எல்லாமே 2மே வந்து அரசு கஜானா வழியாக தானே வருது. ஆமாம். அப்படி வரும்போது கொஞ்சம் கமிஷன் கொடுத்தா என்ன,
அவங்களுக்கு இருக்கும்போது 1:1 அதில் பாதி பணம் கொடுத்தீங்கல்ல, ம். நாங்கள் என்ன கொஞ்சோண்டு கேட்குறோம் அதிகமாக அப்படின்னு சொல்லி கேட்பதாக நமக்கு கிடைக்கும் தகவல்கள். ஆக லஞ்சத்தை குறைத்திருக்கிறார்கள் என்று வேண்டுமானாலும் சொல்லலாமே தவிர லஞ்சத்தை ஒழித்து விட்டார்கள் என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நமக்கு என்ன கவலைன்னா, அரிசி விலை ஏறிடுச்சு, பருப்பு விலை ஏறிடுச்சு, சர்க்கரை விலை ஏறப்போகுது, பால் விலை ஏறப்போகுது. ஏன்னா அவங்ககிட்ட 3 ரூபா கொள்முதல் அதிகமாக ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க 8 ரூபா வேணும்னு கேட்குறாங்க. அவங்க அது வேற எப்படி கேட்குறாங்கன்னா, இப்போ போகிறவங்க வரவங்களாம் எல்லாரும் என்ன கேள்வி, தூய்மை பணியாளர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, 3 வருஷம் அரசு ஊழியர்களுக்கு, பெண் ஊழியர்களுக்கு பிரசவத்திற்காக 3வது குழந்தை பிறந்தா கூட 1 வருஷம் லீவு கொடுத்தாங்க. ஆமாம். தூய்மை பணியாளர்களுக்கு ஒப்பந்த பணியாளர்கள் என்பதால் பிரசவத்திற்கு 1 நாள் கூட லீவு லாஸ் ஆஃப் பே தான், சம்பளம் இல்லாமல் தான், லீவு கிடையாது, விடுமுறை கிடையாது, விடுப்பு கிடையாது. அதை எங்களுக்கு பணி நிரந்தரமும் பண்ண மாட்டீங்க. அரசு ஊழியர்கள் பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு 3வது குழந்தைக்கு கூட 1 வருஷம் லீவு. நாங்கள் 1 வருஷம்லாம் கேட்கல, பணி நிரந்தரம் பண்ணுங்க, நாங்களும் அந்த லிஸ்ட்டில் வந்துடுவோம். அதெல்லாம் சொல்லிட்டு அவங்க என்ன கேட்குறாங்க, எங்களுக்கெல்லாம் பணம் இல்லை, ஆனால் எம்எல்ஏக்கெல்லாம் கார் வாங்குறதுக்கு அவங்களுக்கு 1 லட்ச ரூபா கூட அந்த 75,000 ரூபா பெட்ரோலு, இந்த அந்த மெயின்டெனன்ஸு, அதுக்கப்புறம் 25,000 ரூபா உதவியாளருக்கு, இதுக்கெல்லாம் கொடுக்க மட்டும் பணம் இருக்குல்ல கேட்குறாங்க. செவிலியர்கள் இதே கேள்வி கேட்குறாங்க. பால் முகவர்கள், அதாவது உற்பத்தியாளர்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 8 ரூபா நாங்கள் 1 லிட்டருக்கு அதிகமாக கேட்குறோம், 3 ரூபா தான் ஒத்துக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு கொடுக்க அந்த 5 ரூபாயை நாங்கள் கஷ்டப்பட்டு மாடு வளர்த்து எவ்வளோ தீவனங்கள் இதெல்லாம் விலையெல்லாம் ஏறி போச்சு. அப்படி இருக்கும்போது எம்எல்ஏக்களுக்கு கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது, எம்எல்ஏ கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது, இப்படி எல்லாரும் கேட்குறாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, இதை ஏன் அந்த எம்எல்ஏ கொடுக்குறேன்றது தேவையில்லாமல் ஒரு ஆணியை இவங்க வெளியில் போகிற ஓனான் எடுத்து வேட்டியில் விட்டுக்கிட்டாங்கன்னு தெரியல. எம்எல்ஏக்களை கொடுக்கணுன்னா உங்களுக்கு தேவைகளை யாருக்கெல்லாம் ஒரு 30-40 பேருக்கு மேலே கார் இல்லாதவன் இருக்க மாட்டான். அதுலேயே நிறைய பேர் டிஃபெண்டர் காரை வச்சுக்கிட்டு நான் ஆட்டோவில் வர்றேன்னு சொல்கிறவங்க இருக்கான், பஸ்ஸில் வர்றேன்னு சொல்லி, செருப்பு இல்லாமல் வர்றேன்னு சொல்லி எல்லாம். இந்தம்மா கனிமொழி சந்தோஷா அவங்க திமுக ஐடி விங்லேருந்து போட்டுருக்காங்க, 14 கார் வச்சுருக்காங்களா அவங்க. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, ஏதாவது டூரிஸ்ட் கேப்ஸ் மாதிரி நடத்துகிறாங்களா தெரியல. அப்புறம் அந்த சபரி ஐங்கரனா ஆட்டோவில் வரேன்னு சொன்னார், அவர் ஒரு டிஃபெண்டர் வச்சுருக்காராம். இது ஏழைகள்னு சொல்கிறவங்களாம் உண்மையான ஏழைகளா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த போக்குவரத்தில் நீங்கள் இன்னொரு கவலை என்னென்னா, ஏற்கனவே பல ரூட், அதாவது ரூட்னா அந்த நீங்கள் உடனே வேற ரூட்டுக்கு போயிடாதீங்க, அந்த ரூட் இல்லை, ஜெகதீஷ் ரூட் இல்லை, நான் சொல்லுது பல அந்த பஸ் ரூட்டு போகிற இடத்துல செவ்வாயிலேருந்து வியாழன் வரைக்கும் கொஞ்சம் குறைவாக போக்குவரத்து இருக்கிறதுனால அன்றைக்கெல்லாம் பஸ்ஸை குறைச்சிடுறாங்களாம். திங்கக்கிழமை இங்கே எல்லோரும் வேலைக்கு போகாம பொழுது, செவ்வாய்க்கிழமெலாம் வேலைக்கு போக மாட்டாங்களா எனக்கு தெரியல. வெள்ளி சனி கொஞ்சம் அதிகமாக அங்கங்கே குடும்பத்தோடு போவாங்க. மற்ற நாட்கள்லாம் அதே மாதிரி சில ரூட்டுகளில் பஸ்ஸுகளையே மொத்தம் 10 பஸ்ஸு ஓடுது ஒரு நாளைக்குன்னா, அதுக்கு பதிலாக 5 பஸ்ஸு. அந்த எண்ணிக்கையும் குறைச்சி அந்த நாட்களில் வர்றது, இது மாதிரி பல வகையிலையும் போக்குவரத்தில். ஏன்னு கேட்டால் போக்குவரத்தில் அவ்வளவு இது இல்லை, ஃபுல்லாக இல்லைன்னு. ஆனால் அதனால தானேங்க தனியார் இல்லாமல் அரசு கிட்ட போக்குவரத்து இருக்கணுன்றது. எதுக்காக? ஒரே ஒரு 4 பேர் மட்டும் போகிறான் அப்படின்னு ராத்திரி லாஸ்ட் பஸ் எடுத்தீங்கன்னா 11 மணிக்கு ஒரு பஸ், ஒரு ரூட்டில் உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குன்னு வைங்களேன், ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறீங்க, நைட்டு 11 மணிக்கு பஸ்ஸில் ஏறினீங்கன்னா 4 பேர் தான் இருப்பாங்க. அப்படி பார்த்தா நஷ்டம்தான். ஆனால் அந்த 4 பேர் எப்படி வீட்டுக்கு போவான்? 4 பேராக இருந்தால் கூட, 40க்கு பதிலாக 4ஆக இருந்தால் கூட அவன் எப்படி வீட்டுக்கு போவான்? அது மாதிரி லாபம் கருதாமல் மக்களுடைய பயன்பாட்டை மட்டும் கருதியே செயல்படுவது தான் அரசு. தனியார்கிட்ட விட்டீங்கன்னா இந்த 11 மணி பஸ்ஸை கேன்சல் பண்ணுவான், 4 பேர் கட்டுப்படி ஆகாதுன்னு. அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது என்பதால் தான் எல்லாவற்றையும் தனியார் மயம் ஆக்கக்கூடாது, அரசு மயமாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய. உண்மையை சொல்ல போனால் கம்யூனிசம் என்பது உருவானதற்கோ அது வளர்ந்ததற்கோ காரணம் இந்த அடிப்படை தான். அதுலேருந்து அவங்க எவ்வளவோ தள்ளி வந்துட்டாங்க, அதெல்லாம் வேற விஷயம், யதார்த்தம். ஆனால் என்னன்னால் அரசு என்று இருந்தால்தான் மக்களுடைய பயன்பாட்டை பார்ப்பார்கள், லாபத்தை மட்டும் பார்க்க மாட்டார்கள்னு. அந்த மாதிரி வரும்போது நீங்க இப்போ போக்குவரத்துல இதெல்லாம் குறைச்சிட்டீங்க ரூட்லாம், ஏன்னா டீசல் பணம் குறையும்,
மெயின்டெனன்ஸ் குறையும்னு. இப்போ ஃப்ரீயா போட்டிங்களே, டீசல் போடாம சரியா மெயின்டைன் பண்ணாம பஸ் பாதியில நின்றுச்சுன்னா இந்த பெண்கள்லாம் இறங்கி தள்ளணுமே. ஒரு காலத்துல பல்லவன் போக்குவரத்து கழகம் பேரு, அப்புறம் தான் அதை மாத்தி கீத்தி பண்ணிட்டாங்க. அப்போ வந்து நடுவுல பஸ் நின்றுச்சுன்னா பல்லவா பல்லவா தள்ளவா அப்படின்னு பாட்டு பாடுவாங்க. அப்ப இந்த மாதிரி நீங்க டீசலும் வந்து பற்றாக்குறை, பணம் இல்லை, பொருளாதாரம் வந்து பற்றாக்குறை, போக்குவரத்து கழகம் ஏற்கனவே 1 லட்சம் கோடி நஷ்டத்துல இருக்கு. வருஷத்துக்கு 16,000 கோடி ஏற்கனவே நஷ்டம். இப்ப இந்த போக்குவரத்து இதுல இந்த திட்டத்தினால 6,000 கோடி வருஷத்துக்கு. அப்போ 16,000 கோடி நஷ்டங்கிறது 22 24,000 கோடியோ வரப்போகுது. இது எப்படி தாங்குவீங்க? இதெல்லாம் வச்சுட்டு அந்த பஸ் வந்து ஓடுமா? அப்படியே பாதியில் நின்று போச்சுன்னா, ஏற்கனவே திமுக ஆட்சியில் போகும்போது டயர் பாட்டில் கழண்டு போகும், பின்னால் ஆக்சில் நின்று போகும். எனக்கு தெரிஞ்சு புது பஸ்ஸுகள் கொஞ்சம் 55 பஸ்ஸோ 75 பஸ்ஸோ வாங்கினாங்க அவங்க. 75 55 வச்சுக்கிட்டு தமிழ்நாடு பூரா சரி பண்ணி விட முடியாது. அப்படி வரும்போது பாதியில் நின்று போச்சுன்னா பெண்கள் வேற தள்ள வேண்டி வருமே. இது இன்னும் ஒரு மோசமான சூழ்நிலை இல்லையா? அப்படிங்கும்போது ஒரு பக்கம் இது வந்து ஏதோ சொன்னதில் ஒரு பகுதியாவது செய்கிறார்கள் என்ற நிறைவை தருகிறது. அதே சமயம் இது நடைமுறைப்படுத்தும் போது எவ்வளவு சிக்கல்கள் வரப்போகின்றன என்பது கவலையை தருகிறது. ஓகே சார். அடுத்ததாக பம்மல்ல இருந்து ராமசாமி கேட்கிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் கட்சியுடன் காங்கிரஸில் இணைவதாக தகவல் வருகிறது. விளைவு எப்படிப்பட்டதாக இருக்கும்? இதுல என்ன விளைவு எப்படிப்பட்டதாக இருக்கும்? அங்க இருந்து பிரிஞ்சு வந்துதான் அவங்க அப்பா ஆரம்பிச்சது. இல்ல அது ரைட். அவருக்கு வேணா காங்கிரஸ்ல ஏதாவது பதவி, அது கூட மாணிக்க தாகூர் இப்பதான் வந்திருக்காரு, அவ்வளவு சீக்கிரம் அதெல்லாம் கொடுத்துட மாட்டாரு. அவர் வேற ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும், ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும்னு ஒரே தூக்கத்திலே கனவுலையும் சொல்றாராமே சார். ஆமா, கட்சிக்காரன் கேட்க மாட்டாங்க. இல்ல இங்க தேனாம்பேட்டை மைதானத்திலேயே வந்து எல்லாம் கேசி வேணுகோபால் பேச்சை கேட்டுட்டு எழுந்து போகும்போது போட்டு கிளம்புனாங்க. ராகுல் காந்தி பேச ஆரம்பிச்சோன்னா கிளம்புனாங்களா? அவங்களெல்லாம் இருக்க வைக்கணும், மரியாதை. ஒரு தலைவர் பேசும்போது அதுவும் அவர் வந்து என்னங்க எல்லாரும் போயிட்டாங்கன்னு கேட்பார்ல. அதனால் வந்து ராகுல் காந்தியை தலைவராக பிரதமராக வர வேண்டும் என்று விரும்புபவர்கள் தயவுசெய்து இருக்கையில் அமரவும். அதெல்லாம் ஒருத்தரும் கவலைப்படல. யாராவது பாட்டில் போயிட்டாங்க. முக்காவாசி கும்பல் காலியா ராகுல் காந்தி பேசும்போது. இப்போ ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும்னு உண்மையிலேயே விரும்பலையா? இல்லை யார் பேசினாலும் நாங்கள் கிளம்பி போகிறதா அங்கே சமோசா கொடுக்குறாங்க, டீ கொடுக்குறாங்கன்னு போயிட்டானா, வீட்டுக்கு போயிட்டானா தெரியல. இப்படி மாணிக்கம் தாகூரே அப்படி பாவம் அவர் இழுத்து கட்டி மல்லு கட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த சூழ்நிலையில் இவர் ஜி கே வாசன் போய் அங்கே போய் சேர்ந்தார்னா இவருக்கு என்ன பதவி கொடுக்க போகிறாங்க? இது இப்போ பாஜக ஆட்சியில் இருக்கு மத்தியில். அந்த மாதிரி இருந்தால் கூட இப்போ நான் பாஜகவில் சேரணும்னு சொல்ல, இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தால் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஆளுநராவது கொடுப்பாங்க. ஆமாம், அவருடைய சீனியாரிட்டிக்கு ஒரு எங்கேயாவது ஒரு மாநிலத்தில். அந்த மாதிரி ஒன்றும் வாய்ப்பு இல்லை. பாஜக தான் இப்போதைக்கு ஆட்சி. 2029 வரைக்கும் நிச்சயமாக அவங்க தான் ஆட்சி. அப்படி இருக்கும்போது ஜி கே வாசன் போய் சேர்ந்தால் ஏதோ ஒரு கட்சியில் ஒரு பதவி கொடுப்பாங்களே தவிர பெரிய அளவுக்கு இருக்காது. ஆனால் என்ன சரி, காங்கிரஸுக்கு என்ன பெரிய அதனால் விளைவு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ காங்கிரஸுக்கு என்ன பெரிய வாக்கு வங்கி இருக்கு, இவர் வந்து சேர்ந்ததுனால அந்த வாக்கு வங்கி எவ்வளவு அதிகமாகிட போகுதுன்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ கூட 5 சீட்டு ஒன்றுமோ கொடுத்தாங்க இந்த 2026 தேர்தலில், 5ன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே ஜெயிக்கலையே அவர். அதனால் ஒரு பெரிய வாக்கு வங்கி இல்லை. அவர் வந்து ஒரு அந்த மூப்பனாருடைய மகன்கிற ஒரு அடையாளம் இருக்குது, அந்த காங்கிரஸ் அடையாளம். அந்த அடையாளத்தில் போய் அவர் ஐக்கியமாகலாம். இப்போ நடிகர் சரத்குமார் பிஜேபியில் போய் சேர்ந்தார். அதுக்கப்புறம் அவரால் பிஜேபியும் வளர்ந்தா தெரியல, அவரும் வளர்ந்த மாதிரி தெரியல. இப்போ திடீர்னு ஏதாவது நாட்டாம குடும்பம்னு ஏதாவது பச்சை குத்திங்கன்னு சொல்லி திடீர்னு அது எதுக்கு ஆரம்பிச்சாருன்னு தெரியல. அந்த மாதிரி வேணா இவரும் போய் ஏதாவது வாசன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பிராண்டு ஏதாவது ஒன்று, அது எவ்வளோ தூரம் அது போனி ஆகும்னு தெரியல, போய் சேர்ந்திருக்கிறார். அட்லீஸ்ட் இனிமேல் தனியாக கட்சி நடத்தி கஷ்டப்பட வேண்டிய ஒரு சிக்கல் இல்லை. கும்பலோடு சத்தியமூர்த்தி பவனில் வந்து அங்கே ஏற்கனவே 15 கோஷ்டி இருக்குன்னா அந்த 16வது கோஷ்டியாக போய் அங்கே போய் உட்கார்ந்துக்கலாம். அவ்வளோதான், பெரிய வித்தியாசம் இல்லை. ஓகே சார். அடுத்ததாக தேனியிலிருந்து குமரேஷ் கேட்கிறார். திருச்சிக்கு முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் குடும்பத்துடன் வந்திருந்த போது விமான நிலையத்தில் அமைச்சர் புஷி ஆனந்த் வருகையினால் கூடிய கூட்டத்தில் சிக்கி 1/2 மணி நேரம் காக்க வைக்கப்பட்டிருக்கிறாரே, இது சரியா? இல்லை, புஷி ஆனந்த் அங்கே திருச்சியில் போய் எங்கேயோ பக்கத்தில் போனார். அவர் திருச்சி பக்கத்தில் எங்கேயோ போனார்.
இவர் வந்து முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் அவர்கள் ஏதோ தஞ்சாவூர் பக்கத்தில் ஏதோ ஒரு கோயில் விழாவுக்காக அங்கே வந்தாரு. முத்தரையருக்கு சிலைக்கும் கூட மாலை போட்டு போனார்னு நினைக்கிறேன். போனார். பட் ஏதோ ஒரு குறிப்பிட்ட கோயில், அவ்வளவாக பிரபலமாகாத கோயில், ஆனால் புராதன கோயில். அவருக்கு ஏதாவது அங்கே தொடர்பு இருக்குமா தெரியல, இல்லை யாராவது பிரார்த்தனையாக இருக்குமா தெரியல. அங்கே வந்துட்டு போயிருக்காரு. அப்போ திருச்சியில் இறங்கி அங்கேருந்து அந்த தஞ்சாவூர்னா தஞ்சாவூரை சுற்றி அந்த வட்டாரத்தில் அது வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கியிருக்காரு. இறங்கி ஒரு வெளியே வர சமயத்தில் புஷி ஆனந்த் அவர்களும் அதே விமானத்துலேயோ அதை ஒட்டி வந்த உடனே அங்கே வந்து சரியான ஒரு ஏற்பாடுகள் இல்லாததால் அந்த சீராக அந்த அந்த கூட்டத்தை வந்து சரியாக கண்ட்ரோல் பண்ணாதனால கண்ணா முன்னான்னு ஒரு கச்சாமுச்சான்னு ஒரு கும்பல். இவர் உங்களுக்கு அதாவது ஓய்வு பெற்ற ஜனாதிபதி என்ன அப்படின்னா கூட பாதுகாப்பு விஷயத்தில் அந்த புரோட்டோகாலில் ஜனாதிபதிக்கு ஏறத்தாழ அந்த அளவுக்கு ஒரு புரோட்டோகால் உண்டு. அவருக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. பாதுகாப்பில் இந்த கும்பலில் போனால் சிக்கலில் மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி அவர் காரில் ஏறிட்டாராம். திருச்சி ஃப்ளைட்லேருந்து இறங்கி ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போக முடியல. அது ரோடு பூரா நிற்கிறாங்க. தவேகா எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியுமே, எவ்வளவு சீராக கரெக்டாக வந்து இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கிறதுனால 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் வேறு வழி இல்லாமல் அவருடைய மெய்க்காவலர்களே வந்து இல்லை இப்போ போனால் சரியாக இருக்காதுன்னு சொல்லி நிறுத்திட்டு அவர் புஷி ஆனந்த் வெளியே போய் அந்த கூட்டம் கலைஞ்சதுக்கப்புறம் போயிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தமிழக அரசுடைய தவறு, காவல்துறையினுடைய தவறு. ஏன்னா அவங்க தானே கண்ட்ரோல் பண்ணணும். ஏர்போர்ட்டில் கூட காவல்துறை, ஒரு அமைச்சர் வராருன்னா காவல்துறை அங்கே பொறுப்பில் இருக்குல்ல. அவங்க வந்து ஒரு முன்னாள் ஜனாதிபதி வராருன்னா அவருக்கு வழிவிட்டு, முன்னாள் ஜனாதிபதி இல்லைன்னா கூட முன்னாள் ஜனாதிபதிக்கு ஒரு மரியாதை உண்டு. நாட்டின் முதல் குடிமகனாக இருந்தவர். அவர் எங்கேயோ கோயிலுக்கு போகிறாரு, எங்கேயோ போகிறாரு, ஏதோ நிகழ்ச்சிக்காக போகிறார். அவரை வந்து சரியாக அவருடைய நேரத்திற்கு அவரை அனுப்பி வைத்து விட்டு கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். காவல்துறை சரி, தாவேகா வந்தப்புறம் காவல்துறையே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அதில் முன்னாள் ஜனாதிபதியும் அதற்கு வழிகட ஆகிவிட்டார் என்பதுதான் வருத்தமானது. ஓகே சார். அடுத்தாக செங்கல்பட்டிலிருந்து சீனுராஜ் கேட்கிறார். தமிழகத்தின் நலனுக்காகத்தான் மேகதாது அணை கட்டுவதாக கர்நாடக முதல்வர் DKS கூறுகிறாரே, உண்மையா? நம்மளெல்லாம் பார்த்தா அவருக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. இவ்வளோ நாள் வந்து பெங்களூரில் குடிதண்ணீர் இல்லை, அதனால தான் மேகதாடு அப்படிலாம் சொல்லி தமிழ்நாட்டுடைய அனுமதியே கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னார். ஆமாம், அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தவர். நாங்கள் பூமி பூஜை போடுவோம், எங்களை என்ன பண்ண முடியும்னு சொன்னார். முதல்வர் விஜய் அவர் வரேன்னு சொன்னபோது இந்த வாட்டாள் நகராஜை வச்சு சும்மா ஒரு பில்டப் கொடுத்துட்டு சூழ்நிலை சரியில்லை வர வேணான்னு சொன்னார். தென்மண்டல மாநாடெல்லாம் இங்கே இப்போது அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் தலைமையில் நடந்தபோது அங்கே வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகும்போது அவர் வந்து இல்லை, இவர் வந்து நாங்கள் வந்து வேணும்னா மேகதாடு நாங்கள் மேகதாடு அணை கட்டுறதே தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக தான் நாங்கள் வந்து அதை கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டார். அது திடீர்னு இப்படி அவருக்கு ஏன் ஒரு மனமாற்றம்? அது தமிழ்நாட்டு மக்களுக்காக இவ்வளவு ஏன் மெனக்கிறாரு? தமிழ்நாடே அதை எதிர்க்குது. தமிழ்நாட்டில் அநேகமாக எல்லா கட்சிகளும் அது ஒரே குரலில் தான் மேகதாடு கட்டக்கூடாதுன்னு திமுக, அதிமுக, தவேக எல்லா கட்சிகளும், கம்யூனிஸ்டுகள், விசிக உட்பட எல்லா கட்சிகளுமே எதிர்க்கிறார்கள். அதாவது விவசாயிகளுக்கு நீர் கம்மியாயிடும் அப்படின்னு. தமிழ்நாட்டின் நலனுக்காக தான் நான் கட்டுறேன் அப்படின்னா அதற்கு ஏதாவது ஒரு புள்ளி விவரம் கொடுத்து இவ்வளவு தண்ணி இல்லை ஒரு அக்ரிமெண்ட் போடணும். நாங்கள் போடுறோம், அதில் இவ்வளவு தண்ணி நாங்கள் விடுவோம், இவ்வளவு தண்ணி உங்களுக்கு, இவ்வளவு தண்ணி எங்களுக்குன்னு, அதாவது வாட்டர் ஷேரிங் அக்ரிமெண்ட்டுன்னு அதை போட வேண்டும். பேசியிருக்காரு. இத்தனை நாள் வந்து வாட்டர் ஷேரிங் அக்ரிமெண்ட்டாக இருந்தது, இனிமேல் நதிநீர் ஒத்துழைப்பு அப்படி, அதாவது கோஆப்ரேஷன் அப்படின்னு வரணும். அதாவது இங்கே விட்டு கொடுக்கணுங்கிறாரு தமிழ்நாட்டை. இதான் சொல்கிறேன், தமிழ்நாடு விட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக ஏதோ தாஜா பண்ணுற மாதிரி தெரியுது. ஏதாவது விஜய் புதுசாக இருக்காரு, அவருக்கு கொஞ்சம் திமுக, அதிமுகவுக்கு இருக்கிற அனுபவங்கள் அவருக்கு இல்லை அரசியலில். ஏதாவது சொல்லி இப்படி கதை சொல்லி ஓகேன்னு வாங்கிடுவோமான்னு நினைக்கிறேன். அதான் சொன்னேன்,
தமிழ்நாட்டை பார்த்தா அவருக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. ம். முதல்வர் விஜய் உஷாராக இருப்பது அவருக்கும் அவருடைய ஆட்சிக்கும் நல்லது. ஓகே சார். அடுத்ததாக சேலத்திலிருந்து சபரிநாதன் கேட்கிறார். தாவேக அரசு சிங்கப்பெண்கள் கடன் திட்டம் என்று சுயதொழில் செய்யும் பெண்களுக்கு 7015 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளதே, இது நல்ல விஷயம் தானே? அது 7015 கோடி அவங்களுக்கு கடன் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி விவசாயிகளுக்கு நம்ம வந்து ஒரு காந்திராஜ் அமைச்சர் சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு கூட்டுறவு கடன் வந்து 9% வட்டியில் கொடுக்குறோன்னு. அதெல்லாம் வந்து நம்ம பாராட்டப்பட வேண்டியது. அதாவது ஊரக தொழில் வளர்ச்சிக்காக இது வந்து சிங்கப்பெண் 7015 கோடி கடன்லாம் வந்து அதெல்லாம். ஆனால் ஒன்று, இதெல்லாம் வந்து ஏதோ தாவேக அரசு தான் இப்படி வந்து கொடுக்கிறது அப்படின்னு ஒரு ஒரு மாயை உருவாக்கிறார். இது அதிமுக அரசுலையும் கொடுத்தாங்க. இது கூட்டுறவு கடன், சுய உதவி மகளிர் சுய உதவி குழுக்கெல்லாம் கடன் கொடுத்தாங்க. திமுக அரசுலையும் கொடுத்தாங்க. அதுல ஊழல் நடந்தது, போனது வந்தது. எந்த ஆட்சியில் ஊழல் நடந்தது, நம்ம ஊழலை பத்தி ஒதுக்கி வச்சுட்டு பேசுனோம்னா கூட ஏதோ முதலாக தமிழ்நாட்டு பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டுறவு வங்கி கடனோ இல்லை இந்த மாதிரி ஒரு சுய மகளிர் உதவி சுய உதவி குழு அந்த கடனோ கொடுப்பது போல ஒரு பிரமையை உருவாக்கிறார்கள். அதுக்காக என்ன பண்றாங்க, எல்லாத்துக்கும் ஒரு அதிரடிப்படையா சிங்கப்பெண், இதுவா சிங்கப்பெண். ஐயா என்னையா மற்ற மிருகங்கள்லாம் என்ன பாவம் பண்ணுச்சு, அதுக்கு தான் சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு வச்சிங்க. இதுக்கு புலிப்பெண் வைங்க, வேற ஏதாவது இன்னும் சிறுத்தை பெண் வைங்க. சிறுத்தைன்னு வச்சா வேற பிரச்சனை வந்துருமோ, கரடின்னு வைங்க, யானைன்னு வைங்க, குரங்குன்னு வைங்க. குரங்குன்னு வச்சா வேற ஏதாவது நினைச்சுப்பாங்க. அதனால வந்து எல்லாமே விலங்கு தானே. விலங்குன்னா அப்புறம் பச்சோந்தியும் விலங்குதான், ஓனானும் விலங்குதான், அப்படி பேருன்றீங்களா? அது மாதிரி இல்லாம இல்லை. இன்னொன்று வந்து இந்த சிங்கப்பெண்ணு பேர் வச்சதுனாலே அப்படியே ஒரு ஒரு பெரிய ஒரு அந்த கிளாமர், அதுதான் நமக்கு வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்குது. அதை தவிர இது இந்த 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 கூட்டுறவு கடனோ இல்லை இந்த மாதிரி சுய உதவி குழுக்கோ எல்லா ஆட்சியிலும் கொடுக்கப்படும் கடன். ஏதோ புதுசாக நாங்கள் தான் கொடுக்குறோன்ற மாதிரி பேசுறது வந்து ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுவது. என்ன அவங்கள கேட்டால் திமுக ஸ்டிக்கர் ஓட்டலையான்னுவாங்க. நம்ம பதிலுக்கு என்ன கேட்க வேண்டியிருக்குன்னா, சரி அவங்க தான் ஓட்டுனாங்க, நீங்கள் ஏதோ மாற்றம் கொண்டு வருவீங்கன்னா நீங்கள் ஸ்டிக்கர் தான் மாற்றமே தவிர ஆக மொத்தம் சொம்பு அதே சொம்பு தான், சொம்புல ஓட்டுற ஸ்டிக்கர் தான் மாற்றம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் நல்லபடியாக நடக்க வாழ்த்துக்கள். ஓகே சார். அடுத்ததாக நெய்வேலியிலிருந்து நல்ல தம்பி கேட்கிறார். ரேஷன் அரிசியை கோழிகளும் ஆடு மாடுகளும் தான் சாப்பிடுகின்றன என்று அமைச்சர் செங்கோட்டையன் பேசி சர்ச்சையை கிளப்பி இருக்கிறாரே. ஆடு மாடு கோழி தான் சாப்பிடுது. ஆமாம், அது பேசியிருக்காரு. அதாவது திமுக ஆட்சியில் ரேஷன் அரிசி தரமற்றதாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க வந்து சன்னரக அரிசி, சன்னரகன்னா கொஞ்சம் நல்ல அரிசின்னு வச்சுங்களேன், நல்ல குவாலிட்டி நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அது பாராட்டலாம். பட் அதுக்காக திமுக ஆட்சியை வந்து மட்டமாக பேசணுன்றதுக்காக ஆடு மாடு கோழி சாப்பிடுது. நீங்கள் திமுக ஆட்சியை விமர்சனம் பண்ணுங்க, அதில் ரேஷன் அரிசியில் ஊழல் நடைபெற்று இருந்தால் அதெல்லாம் வெளியில் கொண்டு வாங்க. 3 ஃபைல் டேபிளில் இருக்குது, 3 ஃபைல் டேபிளில் இருக்குன்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க. என்ன ஃபைலுங்கிறத வெளியில் எடுங்க, அறிவிங்க. இல்லை அறிவிக்க கூட வேணாம், நடவடிக்கை எடுங்க. ஏதோ இந்த மோடி மஸ்தான்லாம் வந்து இந்த பாம்பையும் கீரையும் சண்டைக்கு விட்டுருவேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த கூடையை திறக்கமாகவே மாட்டான். உண்மையிலேயே பாம்பு கீரி உள்ளே இருக்கானே தெரியாது, தப்பி இருந்தாலும் சண்டையெல்லாம் விட மாட்டார். லேகியம் வைக்கிறவங்களும் அப்படிதான், ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க, இது வந்து பண்ணலான்னா அப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேசாமல் அவர் என்ன கேட்குறாரு, ரேஷன் அரிசி அது ஆடு மாடு கோழி. எனக்கு செங்கோட்டையன் சொன்னதுக்கு வந்து உடனே வந்து ஏவாவேலு பதில் சொன்னார். எனக்கு அங்கே தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. இவர் தான் பேசினார் ஆடு மாடு கோழின்னு எதையோ திமுகவை வந்து திட்டுவதாக நினைத்து கொண்டு. ரேஷன் அரிசி சாப்பிட்றவங்க மக்கள் இருக்காங்க. ஆமாம், அது கூட ஆதவர்ஜுனாவை சொன்னாங்க, இல்லை அரிசி இது அந்த அரிசியை வந்து இட்லி தோசைக்கு மட்டும்தான் சில பேர் பயன்படுத்துகிறாங்க. அவங்களுடைய விருப்பம் வசதி சில பேர் ரேஷன் அரிசி சாப்பிட்டு தான் ஆகணும்னு கூட இருப்பாங்க. சில பேர் வந்து அதை இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆடு மாடு கோழிக்கு போடுறவங்களும் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. அதுக்காக சாப்பிட்ற ஆடு மாடு கோழி மட்டும்தான் சாப்பிடுதுன்னு சொல்கிறாரு செங்கோட்டையன். அது கூட எனக்கு பெருசாக தெரியல. உடனடியாக ஏவாவேலு வந்து KN நேரு வந்து இதை வந்து அப்ஜெக்ட் பண்ணார். ஆமாம், முன்னாள் அமைச்சர் KN நேரு
இந்த ஏவாவேலுக்கு கேஎன்ஆருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஏவாவேலு சும்மா இருக்க வேண்டியதானே? டப்புன்னு எந்திரிச்சு 1000 ஏக்கர் நிலம் வைத்திருப்பதாக சொல்லப்படும் கேஎன்ஆர் அவர்கள் கூட ரேஷன் அரிசி தான் சாப்பிடுகிறார். ஏன்னா அது 1000 ஏக்கர் ஏன் வந்துச்சுன்னா, நடுவில் ஏதோ பேசும்போது அவர் 1000 ஏக்கர் வச்சிருக்காருன்னு சொல்லும்போது செங்கோட்டையை போன செஷனில் போன வாரம் 1000 ஏக்கர்லாம் சொல்லாதீங்க, அப்புறம் அந்த நில உச்சவரம்பில் வம்பு வந்துட போகுதுன்னு சொன்னால் நம்ம கூட பேசணும். இப்போ எனக்கு என்ன புரியலன்னா, அவர் 1000 ஏக்கர் வச்சிருக்காரா இல்லையா, நில உச்சவரம்பு வருமா வராது அதெல்லாம் விட்டுருவோம். ஏவாவேலு எதற்காக நானும் ரேஷன் அரிசி தான் சாப்பிடுகிறேன்னு சொல்லிட்டு அவர் போக வேண்டியதானே? ஏவாவேலு ஆடு மாடு கோழி எல்லாம் தீவனத்துக்கு தான் பயன்படுதுன்னு செங்கோட்டையன் சொல்லும்போது கேஎன்ஆரும் அதான் சாப்பிட்றார் அப்படின்னு சொன்னா, அவர் கேஎன்ஆர்வை ஆடு மாடு கோழி அந்த வகையினால கொண்டு போய் எதுக்காக கேஎன்ஆர்வை சேர்க்கிறார்? இது கேஎன்ஆருக்கு இது ஏவாவேலு செய்யும் தீங்கு, அவரை ஏதோ ஒரு அவதூறு செய்யும் செயல் என்று தெரிகிறது. உண்மையிலேயே கேஎன்ஆருக்கும் ஏவாவேலுக்கும் ஏதோ உள்கட்சி பிரச்சனை இருக்கிறதா, அவர்களுக்குள் பனிப்போர் நிகழ்கிறதா, இல்லைன்னா ஆடு மாடு கோழியோடு கேஎன்ஆர் அவர்களை சேர்த்து பட்டியலிட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறதா நம்ம கேள்வி. ரேஷன் அரிசியில நல்ல அரிசி போட்டா சந்தோஷம். ஓகே சார். அடுத்ததாக நெல்லையிலிருந்து சேகரன் கேட்கிறார், மத்திய ஆட்சியில் திமுகவுக்கு அமைச்சர் பதவி என்ற தகவல் வலுத்து வருகிறது, திருசக்தியார் ஜோதிடம் என்ன சொல்கிறது? இந்த விஷயத்துல நம்ம என்னத்த ஜோதிடம் சொல்றது? ஏன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் இந்த கைதெல்லாம் பண்ணாங்களா, அப்போ அந்த பீரியட்ல என்ன சொன்னார், 6 மாசத்துல இந்த ஆட்சியை நான் கவுத்து காண்பிப்பேன் என்று சொன்னார். நம்ம கூட ஒரு காண்பிப்போம் என்று சொல்லவில்லை, காண்பிப்பேன் என்று சொல்கிறாரே என்று சொன்னோம். அப்போ சொல்லும் போது இன்னொரு வார்த்தை தேவையில்லாம எக்ஸ்ட்ராவா என்ன சொன்னார்னா, அந்த 6 மாசத்தில் திருச்சி சிவா அவர்கள் மத்திய அமைச்சராகி விடுவார்னு சொன்னார். அது திருச்சி சிவா மேல் இருக்கக்கூடிய பாசத்தினால சொன்னாரா, இவர் திருச்செந்தூர் அவர் திருச்சி, அது என்ன திருன்னு வந்ததுனால பாசமா? 2 ஊர் பேர் ஒரே மாதிரி ஆரம்பத்தில். ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா அந்த சபாநாயகர் இந்த சுதந்திர தின இதுக்காக லோக்சபா ஓம் பிர்லா தேநீர் விருந்து கொடுத்தாரு. மற்ற கட்சிகளை இண்டி கூட்டணியில எல்லாருமே காங்கிரஸ் உட்பட புறக்கணித்து விட்டார்கள். திமுகவிலிருந்து இவங்க இண்டி கூட்டணியிலிருந்து வெளியில வந்துட்டாங்க. கனிமொழி அம்மையார் மட்டும் தேநீர் விருதுல கலந்து கொண்டார். இண்டி கூட்டணி கலந்துக்கல. நார்மலா திமுக பிஜேபிக்கு எதிரான நிலையில் இருப்பார்கள். அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவர்கள் போய் கலந்து கொண்டார்கள். அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்சி சிவா அமைச்சர் ஆவார்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ மறுவரையறை திட்டம் அதெல்லாம் இப்போ வரப்போகுது, ஒரே நாடு ஒரே தேர்தலாம் வரப்போகுது. எல்லாம் வரும்பொழுது திமுகவுடன் பாஜக கூட்டணி சேருமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் சேரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, வாஜ்பாய் பீரியட்ல கூட இருந்திருக்காங்க. அதனால எதுவுமே இந்தம்மா அந்த திமுக இன்னொரு எம்பி இன்னொரு கனிமொழி இருக்காங்க, கனிமொழி NVN சோமு அவர்கள் மகள், அவங்களோட அரசியலில் நிரந்தர எதிரி இல்லை, நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு புரிதல் வருது திமுகவுக்கும் பாஜகவுக்கும். அந்த புரிதல் பரஸ்பர நலனுக்காகவா? அப்படிதான் அரசியல் கட்சின்னு அப்படிதான் பரஸ்பர நலனுக்காக தான், பெரிய மக்கள் நலனுக்காக என்ன வந்துட போகுது ஒன்றும் இல்லை. பாஜகவை பொறுத்தவரை மசோதாக்கள் நிறைவேற வேண்டும் என்ற நலன், திமுகவை பொறுத்தவரை வழக்குகள் அனாவசியமாக அச்சுறுத்தல் வரக்கூடாது, மத்திய அரசிலிருந்து கொஞ்சம் அச்சுறுத்தல் வராமல் இருந்தால் மாநில அரசை தாவேகாவை சமாளிப்பது மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஒரே சமயத்தில் மாநில அரசு மத்திய அரசு அந்த பக்கம் இடி இந்த பக்கம் டிவிஎஸ்சின்னா ரொம்ப சிக்கலாக இருக்கும். இந்த சமயத்தில் பாஜகவோட கொஞ்சம் அப்படி இணக்கமாக போனால் தாவேகாவை எதிர்ப்பதை தீவிரமாக எதிர்த்துக்கலாம், அங்கே கொஞ்சம் நமக்கு டென்ஷன் குறையும் நினைக்கலாம். கூட்டணியாக வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஓகே சார். அடுத்தாக கோவையிலிருந்து வைத்தியநாதன் கேட்கிறார், 13 சீனியர்கள் திமுகவில் மாவட்ட செயலாளர்கள் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்களே, திமுக பிளவை நோக்கி போகிறதா? பிரச்சனை தான், சிக்கல் தான், வம்பு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் 13 பேரும் சீனியர். வரிசையாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஏவாவேலு, கே ராமச்சந்திரன், இவர் அம்மா இவர் அவர் பேர் என்ன, ஆமாம் ஏவாவேலு உட்பட அந்த மாதிரி வரிசையாக காந்தி
இந்த மாதிரி நிறைய பேர் வந்து உங்களுக்கு அடிபடுறாங்க. அப்படி அடிபடக்கூடிய இந்த 13 பேரும், அதில் 13 பேரில் அட்லீஸ்ட் ஒரு 7-8 பேர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோல் வச்சக்கூடிய அந்த மாதிரி ஒரு இதில் இருக்காங்க. இவங்களை எடுத்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா, அவங்களுக்கு பதிலாக நீங்கள் யாரை போட்டிங்கனாலும் இவங்களுடைய ஒத்துழைப்பு இருக்குமா? கண்டிப்பாக காலை வாரி விடுவார்களா? சீனியர் வர்சஸ் ஜூனியர்னு ஏற்கனவே உள்ளது, வெளிப்படையாக இன்னும் வெடிக்குமா? இப்போ இன்னொரு கேள்வி புதுசாக வந்திருக்கு, திமுகவை கேட்க ஆரம்பிச்சாங்க உள்ளுக்குள்ள. அது என்ன, வெறும் மாவட்ட செயலாளர் வரைக்கும், மாநில அளவில் இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கிறவங்க, பொதுச் செயலாளர், அமைப்பு செயலாளர், இவங்களுக்கெல்லாம் வயது வரம்பு, கட்சி தலைவருக்கே வரம்பு ஏன் இல்லைன்னு கேட்குறான். யார்? ஸ்டாலின் இருக்கிற பதவியான கட்சி தலைவரான பதவிக்கு ஏன் வயது வரம்பு வைக்கல? வயது வரம்பு வச்சா எல்லாருக்கும் தானே வைக்கணும். ஆமாம். அப்போது இது திமுகவில் நிச்சயமாக ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தும். இந்த கொந்தளிப்பு வந்து உள்ளாட்சி தேர்தலெல்லாம் இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் எதிரொலிக்கும். அதுபோது திமுகவுக்கு இன்னும் சோதனை காலம் முடியவில்லை, இன்னும் அதிகமாகிறது என்று தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே. இந்த சமயத்தில் இந்த மறுசீரமைப்பு வச்சிருக்க வேணாம், பேசாமல் இந்த உள்ளாட்சி தேர்தல் முடியும் வரை பொறுத்திருந்து விட்டு அடுத்த வருடம் வைத்திருக்கலாம். இப்போ என்ன கெட்டு போச்சு, மறுசீரமைப்பு பண்ணலன்னா? அதை இந்த சீனியர்லாம் அட்லீஸ்ட் இந்த உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் கொஞ்சம் ஒத்துழைச்சிருப்பாங்க. இப்போ அதுவே இது வந்து உதயநிதி அவர்களுடைய அழுத்தத்தினால்தான் இது இந்த ஜூனியர்களுக்கு அப்படின்னு நடந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப சீனியர்லாம் சேர்ந்து கொடி பிடிச்சி அவங்க வந்து காலவார விட ஆரம்பிச்சால் திமுக இன்னும் பலவீனம் அடையும் என்பதுதான் யதார்த்தம். இதை இப்போ செய்திருக்க வேணாம் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம். நம்ம எண்ணத்தை யார் கேட்க போறாங்க? ஓகே சார். அடுத்தாக காரைக்குடியிலிருந்து மெய்யப்பன் கேட்கிறார், விவசாயிகளுக்கு நெல் கிடங்கில்லை, பால் உற்பத்தியாளர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள் மீண்டும் போராட்டம், இப்போது எம்எல்ஏக்களுக்கு அரசு செலவினங்கள் அவசியமா? எம்எல்ஏக்களுக்கு அரசு செலவு? ஆமாம்மா, அதாவது கார் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த 1 லட்சம் ரூபா, அதாவது 75,000 ரூபா வந்து பெட்ரோலு மற்ற டிரைவர் செலவுக்கு அதுக்கெல்லாம், அப்புறம் 25,000 ரூபா வந்து உதவியாளருக்காக அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. 1,05,000 ரூபா இப்போ வாங்கிட்டு இருக்காங்க போல இருக்கு சம்பளம் எம்எல்ஏக்கள். இப்போ 2.05 டபுள் ஆயிடுச்சு, ஏறக்குறைய டபுள் ஆயிடுச்சு. இவங்களுக்கெல்லாம் டபுள் கொடுக்குறீங்க, இன்னும் விவசாயிகள் போராட்டம் ஓயலை, செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், இன்னும் பல வகையான போராட்டங்கள் வந்து தொழிலாளர்கள் போராட்டம், எல்லா வகையிலையும் அவங்களெல்லாம் திருப்திப்படுத்த முடியவில்லை. நீங்கள் போக்குவரத்து, நம்ம போக்குவரத்தை பற்றி பேசுகிறோம், சிறப்பான திட்டம் அறிவிச்சிருக்கார் 110லன்னு, அதில் உள்ள கவலைகளை சொன்னோம். அதில் ஒரு கூடுதல் கவலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பிஎஃப் எல்லாம் எடுத்து திமுக அரசில் வந்து செலவு பண்ணிட்டாங்க. அவங்களோட ப்ராவிடன்ட் ஃபண்டு பணம்லாம் பிடிச்சதெல்லாம் அவங்க சம்பளத்துலேருந்து 12% பிடிப்பாங்க. அந்த 12% இப்போ ப்ராவிடன்ட் ஃபண்டு ஆஃபீஸுக்கு அனுப்பணும். அப்படி அனுப்பலைன்னா அது வந்து உண்மையிலேயே கிரிமினல் குற்றம். அரசுங்கிறதுனால, அரசு போக்குவரத்து துறைங்கிறதுனால கிரிமினல் குற்றம்னு பிஎஃப் ஆஃபீஸ் வந்து நடவடிக்கை எடுக்காதுன்னு வச்சுங்க. தனியாராக தான் எடுப்பாங்க, இல்லை மிரட்டுவாங்க. ஆனால் அது கூட வந்து அரசு துறைங்கிறதுனால இல்லை. இப்போ அந்த அதெல்லாம் வேற வந்து இருக்கும் பொழுது நீங்கள் இதெல்லாம் எப்படி நடத்த போகிறாங்கங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. பார்க்கலாம். போக போக வருமானத்தை எப்படி, எனக்கு என்னவோ வந்து வருமானத்தை அதிகரிக்க வேண்டும், டாஸ்மாகை மட்டும் நம்பி வருமானத்தை அதிகரிக்க முடியாது என்பதால் விரைவில் லாட்டரி தமிழ்நாட்டிற்கு வந்து வரும் என்ற ஒரு கணிப்பு எனக்கு இருக்கிறது. இது அதாவது இந்த மாதிரி ஒரு செலவினங்களை அதிகப்படுத்தி பற்றாக்குறை அதிகம் என்று சொல்வதே லாட்டரியை உள்ளே இழுப்பதற்காகத்தான். லாட்டரியை உள்ளே இழுத்தாதானே லாட்டரி குடும்பத்தை உள்ளே வச்சுக்க முடியும். ஆக தமிழ்நாட்டு மக்களுக்கு லாட்டரி அடிக்குமா, தமிழ்நாட்டு மக்கள் லாட்டரி அடிப்பார்களா, போக போக பார்க்கலாம். ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிந்தது. இன்றைய நாள் காதோடில் வந்து பார்த்தீங்கன்னா தகவல்கள் எல்லாமே இந்த அரசுலேருந்து வந்து முதல்வர் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்காரு. எவ்வளவு ரகசியமான முக்கியமான தகவலாக இருந்தாலும் எதிர்த்தரப்புக்கு போய் சேருது, திமுகவுக்கு போய் சேர்ந்துருது. தகவல்கள் எப்படி போய் சேர்க்கின்றன அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிராக இருக்கான் யாருக்கு, முதல்வருக்கே. இத்தனைக்கு அவர் வந்து நடுவில் உள்ள அந்த பவர் சென்டர்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு சீஃப் செக்ரட்டரி, அப்புறம்
உளவுத்துறை தலைவர் ஒரு 2-3 பேர்கிட்ட மட்டும் அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள்னு அவர் நம்பக்கூடியவர், அவங்களோட நேரடியாக பரிமாற்றங்கள், தகவல் பரிமாற்றங்கள். ஆனால் கரூரில் அந்த ஒரு பேங்க் மாதிரி நடத்தியிருந்தார் நம்ம இவர் ஏவா வேலு அவர்கள், பேங்க்குக்கு இணையாக நடத்தி கொண்டிருந்தார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு ரைடுக்கு போகும்போது முதல் நாள் ராத்திரி எல்லாம் காலி பண்ணிட்டு அங்கே பணமெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவர் சிங்கப்பூருக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு கரெக்டாக வந்து எஸ்கேப் ஆகி போயிட்டாரு. உதயநிதி அவர்கள் கைது காலையில் 7:30 மணிக்கு போகிறது முதல் நாள் ராத்திரியே அவங்களுக்கு தெரியுமா? அதான் அந்த தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டு போயிட்டு வந்தாங்க. அப்போவும் முதல் நாளே தெரிஞ்சிடுச்சு. அப்போ இருக்கும்போது ஒரு அதிகாரி இருந்தார், அவரை மாற்றிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், 3 எழுத்து அதிகாரி. அவர் வந்து நடுவில் கொண்டு ஏன் போட்டாங்கன்னு புரியல, அப்புறம் சில மாதங்களில் ஏன் தூக்குனாங்கன்னு தெரியல. அதெல்லாம் ரைட்டு. அவர் இப்போவும் சொல்லிட்டு இருக்காரு, நான் 2 மாதத்துல திருப்பி வந்துடுவேன் அப்படின்னு. அதான் வந்து போட்டால் அதை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னா, இவர் அறநிலையத்துறையில் அந்த மானிய கோரிக்கை அந்த ஒரு நாள் ஒரு துறை நடக்குது இல்லையா, அறநிலையத்துறை நடக்கும்போது இவங்க வந்து 106 கோரிக்கை பாயிண்ட் வந்து தமிழக அரசு தயார் செய்திருக்கிறது. அமைச்சர் ரமேஷ் அவர்கள், முதல்வருடைய ஆலோசனை, யார் அதிகாரிகள் அவங்கெல்லாம் ஆலோசனை. இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு அவர் வந்து டக்குன்னு மொத்தம் 106 பாயிண்ட் கோரிக்கைகள் வைக்க போறீங்க எனக்கு தெரியும்னு சொன்னார். எப்படி அவருக்கு தகவல்கள் போய் சேர்ந்தது? 106ன்னு அவ்வளவு துல்லியமாக நம்பரோட சொல்றாரு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, அவர் பீரியட்ல இருந்த ஒரு 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 குமரரானவர் ஏறக்குறைய இந்த மாதிரி விஷயங்கள்ல எது வந்து செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு அமைச்சருக்கு குருவாக இருந்தவர், குமரராகவும் இருந்து குருவாகவும் இருந்தவர் தான் இப்போவும் மறுபடியும் வந்திருக்காரு. அறநிலையத்துறைக்கும் இன்னொரு துறைக்கும் சேர்த்து வந்திருக்காரு. அவர் மூலமாகத்தான் இது கசிந்திருக்க வேண்டும் என்று முதல்வருக்கு தகவல் போயிருக்கிறது. இது எங்க பார்த்தாலும் இந்த அதிகாரிகள் வந்து இன்னுமே உயர் அதிகாரிகள், IAS IPS அதிகாரிகள், இந்த திமுகவுடைய ஊடுருவல் இல்லாத அதிகாரிகளே இருக்க முடியாதா? அப்போ யாரை நம்பி நம்ம வந்து பேச முடியும், தகவல்கள் பரிமாற்றம் செய்ய முடியும், உத்தரவுகள் போட முடியும் அப்படின்னு முதல்வர் குழப்பத்திலும் விரக்தியிலும் இருப்பதாக செய்திகள் வருகின்றன. திமுக அந்த அளவுக்கு வந்து அந்த அதிகார மட்டத்தில் எல்லா இடங்களிலும் ஊடுருவி இருக்கிறது என்பது ஏற்கனவே நமக்கு தெரிந்தது. முதல்வர் இப்பொழுது தெரிந்து கொள்கிறார். இதுதான் இன்னைக்கு காதோடு. ஓகே சார், காதோடு மரமே மக்களின் கேள்விக்கான பதிலும் மரமே. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.